சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. பெஹல்காம் பயங்கரவாதிகளுக்கு செல்போன் சார்ஜர் கொடுத்து உதவியதாக கைது செய்யப்பட்டவர் வாக்குமூலம் கொடுத்துள்ளார். பெஹல்காமின் பைசாரன் பள்ளத்தாக்கு பகுதியில் ஏப்ரல் மாதம் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டனர். அதற்கு லஷ்கர்-இ-தய்பா பயங்கரவாத அமைப்பின் கிளையான த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் பொறுப்பேற்றது. தாக்குதலில் ஈடுபட்ட சுலைமான், ஜிப்ரான், ஹம்சா ஆப்கானி ஆகிய 3 பயங்கரவாதிகளை ஆபரேஷன் மகாதேவ் நடவடிக்கை மூலம் இந்திய ராணுவம் சுட்டுக் கொன்றது. அவர்கள் கொல்லப்பட்ட இடத்தில் பகுதியளவு எரிந்த நிலையில் ஒரு ஆண்ட்ராய்டு செல்போன் சார்ஜர் கைப்பற்றப்பட்டது. அதன் அடிப்படையில் விசாரணையை தொடங்கிய போலீசார் சார்ஜரின் உரிமையாளரான முகமது யூசுப் கட்டாரியை கைது செய்தனர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் 3 பயங்கரவாதிகளையும் தான் 4 முறை சந்தித்ததாகவும், ஸ்ரீநகர் அருகே உள்ள ஜபர்வான் மலைப்பகுதிகளில் அவர்களுக்கு செல்போன் சார்ஜரை கொடுத்து உதவியதாகவும் கட்டாரி வாக்குமூலம் கொடுத்தார். மேலும் மலைப்பகுதிகளில் பயங்கரவாதிகளுக்கு கட்டாரி வழிகாட்டியதும் விசாரணையில் அம்பலமானது. அவரது கைது காஷ்மீரில் செயல்படும் பயங்கரவாத நெட்வொர்க்கை அகற்றுவதில் முக்கிய பங்காற்றும் என பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனர். இந்த வழக்கு விரைவில் என்ஐஏ விசாரணைக்கு மாற்றப்பட உள்ளதாக தெரியவந்துள்ளது. யூசுப் கட்டாரியின் வாக்குமூலம் பெஹல்காம் வழக்கில் முக்கிய திருப்பு முனையாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது.